ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான இடமா இருக்குது. ஒரு காலத்தில் ஃபுல் பிஸி டவுனாக இருந்துச்சு. ஆனால் இப்போது கோஸ்ட் டவுனாக மாறி நிற்கிது. ஆமாங்க, இதுதான் கேலிக்கோ கோஸ்ட் டவுன். இந்த பிளேஸ் வந்து அமெரிக்காவில் கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு அப்ராக்சிமேட்லி 3 hours ஆகும். நாங்கள் குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து 10 பேர் இருந்தோம். அதனால் ஒரு பெரிய வேனாக ஒன்று ரெண்ட்டுக்கு எடுத்து தான் நாங்கள் கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்சை பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அமெரிக்கா வர்றதுக்கு முன்னாடி அமெரிக்காவை பற்றின ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பெரிய பெரிய பில்டிங்ஸ், ரொம்ப லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், இந்த மாதிரியான தாட்டில் தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த கலிஃபோர்னியா ஸ்டேட் ஃபுல்லாகவே பெரிய பெரிய மலைகளாக தான் இருந்தது. ரோட் ட்ரிப் போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான இடமா இருக்குது. ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிலாவுக்கே போட்ட மாதிரி அவ்வளோ நீளமாக கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது. ரோடோடைய 2 சைடுமே அவ்வளோ பெரிய பெரிய மலைகள். நம்ம மூவிஸில் தான் நான் இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகான ஒரு வியூ இது. சிட்டி இந்த மாதிரிலாம் போகணுன்னா ரோடை விட்டு நாங்கள் தனியாக எக்ஸிட் எடுத்து போகணும். இப்படி நாங்கள் ஜாலியாக போய்கிட்ட டயத்தில் திடீர்னு பார்த்தா நாங்கள் போகிற வேனில் காற்று இறங்கிட்டு டயர் வந்து ஃப்ளாட் டயர் ஆயிடுச்சு. இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்ச இடத்துல வந்து வண்டியெல்லாம் ஒதுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஷாப் அந்த மாதிரியும் ஆன இடமும் இல்லை. நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு இடத்துல ஒதுக்கிட்டு டயர் மாற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்போது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்த ஒருத்தர் வந்து எங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் கொடுத்து அவரும் சேர்ந்து எங்களோட ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஜோர்தான் நெட்டை சேர்ந்தவங்க. அவங்களுடைய ஃபேமிலி எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். நாங்கள் ரோட் சைடில் இப்படி ஒரு ட்ரபிளில் நிற்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு வேகமாக எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்த அவருடைய அந்த ஹெல்ப்பிங் மென்டாலிட்டி கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு நாங்கள் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு பேக்கெட் கடலை மிட்டாய் ப்ரெசென்ட் பண்ணோம். அப்புறம் சந்தோஷமாக நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் போகிற இடம் வரைக்குமே இதே மாதிரி பெரிய பெரிய மலைகளாக தான் இருந்துச்சு. நாங்கள் இப்போது கேலிக்கோ ரீச் ஆகிட்டோம். தூரத்தில் அங்கே கேலிக்கோன்னு எழுதியிருக்கிற அந்த இடத்துல தான் நம்ம இப்போ போகிறோம். என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். இந்த இடத்துக்கு ஏன் கோஸ்ட் டவுன் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1881ஆம் ஆண்டு இந்த பகுதியில் வந்து வெள்ளி சுரங்கம், அதாவது சில்வர் மைனிங் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே குடியேறிட்டுருக்காங்க போல். வீடுகள், கடைகள், பள்ளிகள், ஹோட்டல்கள் அப்படின்னு ஒரு பெரிய சிட்டியாகவே இருந்துச்சு. ஆனால் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் வந்து வெள்ளியோடைய மதிப்பு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த மைன்ஸ் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ மக்கள் வந்து இப்போது வேலை இல்லாமல் அவங்க வேலை தேடி வேறு வேறு இடங்களுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. லாஸ்ட்டாக இந்த நகரத்தில் யாருமே இல்லாமல் வெறிச்சோடி போய் இருந்துச்சு. எல்லா மக்களுமே அவங்கவுங்க யூஸ் பண்ண பொருட்கள், வீடு எல்லாமே அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக இது வந்து யாருமே இல்லாமல் தனியான ஒரு இடம் மாதிரி இருந்ததுனால இதை கோஸ்ட் டவுன் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே நாங்கள் ஒரு ஆர்ட் கேலரி மாதிரியான ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே வந்து நிறைய பழைய புகைப்படங்கள்லாம் வச்சுருந்தாங்க. கேலிக்கோ நகரம் பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சு, சுரங்க தொழிலாளர்கள் வந்து எப்படி அதில் வேலை செஞ்சாங்க, என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருந்தாங்க அப்படிங்கிறத அழகாக போர்ட்ரேட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு இருந்துகிட்ருக்கு. பக்கத்தில் ஒரு சின்ன காயின் பாக்ஸ், அதுக்கப்புறம் அவங்கள யூஸ் பண்ண ஒரு பியானோ, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு கேண்டி ஷாப்குள்ளே போயிருக்கோம். இந்த கேண்டி ஷாப் ஃபுல்லாகவே மரத்தில் தான் செஞ்சுருந்தாங்க. கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கேண்டீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டியான திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் குழந்தைங்க விளையாடுறதுக்கான சின்ன சின்ன பொம்மை ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த கவுபாய் டைப் தொப்பிகள் இருந்துச்சு. கோஸ்ட் டவுன் அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஹேங் பண்ணி விட்டுருந்தாங்க. பார்க்க ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. 18th செஞ்சுரியில் அமெரிக்காவுடைய கேண்டி ஷாப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாடலாக இந்த கேண்டி ஷாப் இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் மிஸ்ட்ரி ஷேக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். இது வந்து ஒரு உடன் ஹவுஸ். இங்கே அப்போது மைனிங்க்கு யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. எக்ஸ்டிங்க்டான ஒரு அனிமலோடைய ஸ்கெல்டனும் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்துச்சு.
இந்த மிஸ்ட்ரி ஷாக் அந்த ஹவுஸ்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் எங்களால் ஸ்ட்ரைட்டாகவே நிற்க முடியலை. ஆமாங்க, அந்த வீடே டில்ட்டடான ஒரு மாடலில் கட்டியிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் சாஞ்சு தான் நின்றுட்டுருந்தோம். ஸ்ட்ரைட்டாகவே நிற்க முடியலை. என்னால் நின்று ஃபோனையும் ஹோல்ட் பண்ணி வீடியோவும் கேப்சர் பண்ண முடியலை. ஒரு வழியாக நான் சமாளிச்சிட்டேன். இந்த வீட்டுக்குள்ளே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு பலகை. இது மேலே நாங்கள் ஏறும்போது ஒரு மாதிரி நம்மளை தள்ளுற மாதிரியே இருக்கும். ரிட்டன் இறங்கும்போது பின்னாடி இருந்து நம்மளை புல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கும்போது நம்ம சைடு சாஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது பால் வந்து அவங்க போடும்போது நம்ம சைடு அந்த ஹோலில் விழுன்னு பார்த்தா அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய் விழுந்துச்சு. ஃபோனில் வந்து ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் இந்த சேரும். இப்போ இந்த ஃப்ளோர் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ளோரு சாஞ்சபடி தான் இருக்குது. இந்த சேரில் போய் உட்காந்துட்டா திரும்ப எந்திரிக்க ட்ரை பண்ணால் முடியலை. பின்னாடியிலேருந்து பயங்கரமாக நம்மளை இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலு. இது எல்லாமே இந்த பில்டிங்கோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி தான் நடந்துகிட்ருக்கு. வுட்டில் செஞ்சது ஃபுல்லாகவே. அதே மாதிரி ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணி சாஞ்ச மாதிரி டில்ட்டடாக மாதிரி செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நான் போன மாதிரி வேகமாக எந்திரிச்சு வந்துடுவேன்னு சேலஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டான் என் பையன். பட் அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் அவங்க எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்க முடியலை. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி வந்துட்டார். தம்பியை விட நான் ஃபாஸ்ட்டாக வந்துடுவேன்னு மீனுவுமே வேகமாக போய் உட்காந்துட்டா. பட் அவன் நினச்ச மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு வர முடியலை. ஒரு வழியாக ஸ்ட்ரகிள் பண்ணி விழுகாமல் அவளும் கிளம்பி வந்தாச்சு. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசான எக்ஸ்பீரியன்ஸ். அதுபோல் இவங்க வந்து ஹாரி பாட்டர் ப்ரூம் மாதிரியான ஒன்றை வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணி எல்லாம் காமிச்சாங்க. இவங்க தான் வந்து எங்களுக்கு கைட் பண்ணி உள்ள ரூம் அந்த வீடு ஃபுல்லாக காமிச்சாங்க. இங்கே வந்து ஒரு பைப் இருந்துச்சு. இந்த பைப்பில் தண்ணி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு இல்யூஷன். பட் ஃபோனில் எனக்கு எல்லாமே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி தான் தெரியுது. என்னென்னு தெரியலை. அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் பசில்ஸ், குழந்தைங்களுக்கான கொஞ்சம் விளையாட்டு இது பொம்மைகள் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே அவங்க பேட்ஜஸ், அவங்க யூஸ் பண்ணின அந்த கோடாரி, மம்மட்டி, அந்த சங்கிலி, அவங்க கப்பு, இந்த மாதிரிலாம் மெட்டல் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணால் மட்டில் செஞ்ச வீடுகள் எல்லாம் இருந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் குகை மாதிரியெல்லாம் வீடுகள் கட்டி வாழ்ந்துருக்காங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றினதுக்கப்புறம் இந்த இடத்த கொஞ்சம் மெருகு பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ட்ரெயின் ரைடு போனோம். இந்த ரைடு வந்து முழுக்க முழுக்க ஓல்டு மைனிங் ஏரியாவை சுற்றி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. பாலைவன அந்த வியூ, மவுண்டெயின், ஓல்டு ட்ராக் எல்லாமே ரொம்ப சூப்பர் சீனிக்காக இருந்துச்சு. ட்ரெயின் ஸ்லோவாக போகும்போது அந்த காமான அட்மாஸ்ஃபியர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லாக மட்டும் இல்லை, கொஞ்சம் பயமுறுத்துறதாகவும் இருந்துச்சு. டனல்குள்ளே எல்லாம் போய் வந்தது. நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து இந்த ரைடை ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப மெமரபிள் மொமெண்ட்டாக இருக்கும். கிட்ஸு வந்து எஸ்பெஷலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக நாங்கள் கொண்டு வந்த லஞ்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மீனு அண்ட் மீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.